Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல தியரி பார்ட். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸில் கான்ஃபிகரேஷன் ஸ்பேஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகல்ஸ் இருக்குது. அது வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகுது ஸ்பேஸில் அப்படின்னா அதோடைய டைமென்ஷனல் ஸ்பேஸை 3n டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். XYZ கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்கும். ஸோ 3n டைமென்ஷனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நம்ம நார்மலாக இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடத்தோட ஃபார்முலா எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ஸோ இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா ஒரு பார்ட்டிகளை நம்ம டிஸ்கிரைப் பண்ணலாம். சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது Q1, Q2 அப் டு Qn வரைக்கும் இருக்குது. இதான் ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ். இதேவே ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் ஃபார் சிஸ்டம் ஆஃப் n பார்ட்டிகல் கன்ஸ்ட்ரெயின் பை m ஈக்குவேஷன் அது எப்படி எழுதலாம்னா 3n மைனஸ் m அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 4 இது இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கான்ஃபிகரேஷன் சிஸ்டத்தை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி அது இண்டிபெண்ட் ஆஃப் ஈச் அதர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் சிம்பிளிஃபை பண்ணலாம். எந்தவித அஃபெக்டும் ஆகாமல் நம்ம வந்து அந்த சொல்யூஷனில் எந்த அஃபெக்டும் ஆகாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதில் 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்ட்டிகல் ஆஃப் m கான்ஸ்டன்ட் டு மூவ் ஆன் த சர்க்கிள் ஒயர் இந்த XY பிளேன் இதுலேருந்து பார்க்கும்போது ஒரு ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்கும். மோஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் கான்ஸ்டன்ட் டு மூவ் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பேஸ் இதுன்னு பார்க்கும்போது 2 ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்கும். இது வந்து ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எத்தனை இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. அதுக்காக இது எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். எப்படின்னா செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் வச்சு சிம்பிளிஃபை பண்ணுறோம். அந்த செட் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து என்னென்ன சிஸ்டம், அதுக்கு எத்தனை ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். சிம்பிள் பெண்டுலம்னா இது வருது. பீட்ஸ் ஆஃப் அன் அபாக்கஸ் அப்படின்னா இங்கே வருது. ஹைட்ரஜன் மாலிகுல்னா XYZ இருக்குது. பார்ட்டிகல் மூவிங் ஆன் இன்சைட் த சர்ஃபேஸ் ஆஃப் கோன் வந்து R, θ இருக்குது. பார்ட்டிகல் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா θ, π இருக்குது. ஸோ சிஸ்டம் என்னென்ன சிஸ்டம், அதுக்கு ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு நோட்டேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ ஜென்ரலைஸ்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எப்படி டினோட் பண்ணலாம், அதோட ஈக்குவேஷன் என்ன. அடுத்தது ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஜென்ரலைஸ்டு வெலாசிட்டி. ஸோ அதோட ஈக்குவேஷன் என்ன. ஜென்ரலைஸ்டு ஆசிலரேஷன் அது எப்படி ஈக்குவேஷனாக எழுதலாம். ஜென்ரலைஸ்டு மொமெண்டம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் விச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து டோன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம், இதை நல்லா ஞாபகம். அதே மாதிரி ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் வந்து நீட் நாட் ஆல்வேஸ் ஹேவ் த டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ், இது ஒரு பாயிண்ட். அப்புறம் பட் இட்ஸ் சர்டைன் தட் த ப்ராடக்ட் ஆஃப் ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஹேஸ் த டைமென்ஷன் ஆஃப் ஒர்க். ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோடைய ப்ராடக்ட் வந்து பார்க்கும்போது டைமென்ஷன் ஆஃப் ஒர்க்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸுடைய இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க்கில் இந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இட் இஸ் ஸ்டேட் தட் த ஒர்க் டன் இஸ் 0 in the case of arbitrary virtual displacement of the system from a position of equilibrium. ஸோ ஒர்க் டன் 0ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஈக்குவேஷன் Fi delta Ri equal to 0. ஸோ இப்படி எழுதுறாங்க. விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த கேஸ் ஆஃப் ரிஜிட் பாடி அப்ளைடு ஃபோர்ஸ், அதனால் நான் இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ டோட்டல் ஃபோர்ஸ் நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா FIA + FIன்னு எழுதுகிறேன். ஸோ இப்படி ஈக்குவேஷன் வருது. ஸோ விர்ச்சுவல் ஒர்க் பை த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து 0வாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்ட் எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் வந்து இன் ஈக்குலிபிரியம் ஒன்லி. The total virtual work of the actual or applied force is 0. So virtual work of the actual or applied force 0 இருக்கும்போது சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடாக நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி 0 இம்பார்ட்டண்டான இருக்குது எல்லாமே பார்த்துக்கணும். D'Alembert's பிரின்சிபல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட ஈக்குவேஷன் என்ன, Fi - Pi dot delta Ri. இது வந்து ரெஸ்ட்ரிக்டிங் அவர் செல்ஃப் டு தி சிஸ்டம் வேர் திஸ் விர்ச்சுவல் burden பை த ஃபோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் வேனிஷ் ஆகுது. ஸோ Fi dot delta Ri equal to 0ன்னு சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் பார்த்துக்கணும். அடுத்தது Fi - Pi dot வந்து delta Ri equal to 0ன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து D'Alembert's பிரின்சிபல். இதில் வந்து விர்ச்சுவல் burden பை த எஃபெக்டிவ் ஃபோர்ஸ் ஆன் த டைனமிக்கல் சிஸ்டம் 0ன்னு வருது. அப்புறம் எஃபெக்டிவ் ஃபோர்ஸ்ன்றது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ப்ளஸ் ரிவர்ஸ்டு எஃபெக்டிவ் ஃபோர்ஸ். இல்லை Fi என்ன, Pi டாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். சோஃபார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் பார்த்துருக்கோம். அது எப்படி சூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் இருக்குது, அதோடைய நோட்டேஷன்ஸ் என்ன, பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் என்ன, அப்புறம் D'Alembert's பிரின்சிபல் என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.